எதனாலலாம் நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுது? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். நம்மலாம் பசிச்சு சாப்பிட்றோமா அப்படிங்கிறதே முதல் கேள்வி. பொதுவா இன்றைக்கெல்லாம் காலையில நம்ம வேலைக்கு போறோம்னா 8 மணிக்கு ஒரு உணவு, மதியம் 2 மணிக்கு ஒரு உணவு, மாலை 4 மணிக்கு ஒரு உணவு, திருப்பி இரவு 8 மணிக்கு ஒரு உணவுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை தான் நம்ம உணவு பழக்கமாவே வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் 2 வேளை உணவுக்கு மேல தேவை கிடையாது. காலை உணவு, மாலை உணவு, தேவைப்பட்டா மதியத்துல ஒரு சிற்றுண்டி இருந்தாலே போதும். நம்மலாம் ஆரோக்கியமான லைஃப்ல இருக்க முடியும். நம்ம யாருமே இரவுல சரியா தூங்குறது கிடையாது. இன்னைக்கு தூக்கமே செரிமானத்திற்கான மிகப்பெரிய மருந்து. இன்னைக்கு அல்சர் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யார் இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தூக்கம் என்னைக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அடுத்த நாள் அவங்களுடைய சிரமங்கள் அதிகமாகிறத பார்க்க முடியும். ஆமா. இப்போ நல்ல தூக்கமே நல்ல மருந்துன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே இன்னைக்கு சரியாக தூங்காத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் செரிமான மண்டல நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம இந்திய சமூகம் இருக்குன்னு சொல்லணும். எல்லாருக்குமே அலர்ஜி இருக்கும். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிலருக்கு பால் ஒத்துக்காது, பால் சாப்பிட்டா வயிற்றால போகும். சிலருக்கு இனிப்பு ஒத்துக்காது, சிலருக்கு காரம் ஒத்துக்காது, சிலருக்கு தக்காளி ஒத்துக்காது, சிலருக்கு ஏலக்காய் ஒத்துக்காது. இந்த மாதிரி உணவில் நமக்கு எது ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நாம் இருக்கும்போது, அந்த உணவை தெரிந்தோ தெரியாமலோ நாம் தினசரி சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அதுவே இன்றைக்கி செரிமான மண்டல நோய்கள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகள் மட்டும் இல்லை, மருந்துகள் கூட இன்றைக்கி செரிமான நோயை கொண்டு வரும். ரத்த உறைதலை குறைக்கிறதுக்கான மருந்து, ரத்தத்தில் இருக்க கொழுப்பு விகிதாச்சாரம், கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கான மருந்துன்னு நிறைய மருந்துகள் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒரு கலாச்சாரத்தையே வச்சுருக்கோம். காலையில் எழுந்த உடனே தைராய்டு மாத்திரையில் ஆரம்பித்து ராத்திரி படுக்கும்போது தூக்கத்திற்கும் மோஷனுக்கும் மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது செரிமான மண்டல நோய்கள் தான். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.